இந்த தாவேகானுடைய எழுச்சி என்பது முக்கியமாக யாருனுடைய ஓட்டு வருது அப்படின்றது பார்க்கும்போது ஒரு பரவலான ஒரு கருத்தாக பார்க்கும்போது சிறுபான்மையினர் மற்றும் தலித் வாக்குகள். சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவில் கடந்த ஒரு 4-5 அதாவது 2016 பெரிய பெருமளவு கிடையாது. அவர்கள் காங்கிரஸ் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தான் உங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் பெருமளவு சென்றது. அப்போ காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் அது போகுதுன்ற பட்சத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருப்பதனால் உங்களுக்கு அங்கே சரிவு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இது அதிமுகவுக்கு சாதகம். ரெண்டாவது, மிகப்பெரிய அளவில் வட தமிழகத்தில் தலித் மக்கள் அவர்களுடைய வாக்குகள்லாம் திமுகவுக்கு சென்றது. அதற்கு முக்கியமான காரணம் கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் விசிகாவும் சேர்ந்து. இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், சரி இவங்க கூட இருந்து நம்ம லூஸ் பண்ணுறதை விட காங்கிரஸும் விசிகாவும் நாங்கள் விஜயுடன் கூட்டணி செல்வதற்கு தயாராகிறோம் என்று சொன்னால் இந்த ஈக்குவேஷனை சுத்தமாக மாறும். இப்போ உங்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கிகளும் தலித் வாக்கு வங்கியும் உங்களுக்கு குறையும் பட்சத்தில் நீங்கள் அரசியலில் இரலவெண்ட் ஆகிடுவீங்க. அந்த ஒரு பயத்தில் உங்களுக்கு திமுகவுடன் இருந்து நம்ம வெற்றி பெறப் போவதில்லை என்ற வரும்போது ஒரு கூட்டணி மாற்றம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இன்னும் 8 மாத காலங்கள் இருக்கு எலெக்ஷன் வரத்துக்கு. இப்போ அது வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்டிஏக்கும் பிரச்சனை. ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த கன்சாலிடேட்டட் வாக்கு வங்கி ப்ளஸ் கொஞ்சம் மீதி இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ்னுடையதும் விசிகா வாக்கு வங்கியும் இங்கே சேரும் பட்சத்தில் தாவேகா கூட்டணியாக ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.